Hello everyone. In today's video, we are going to interview the founder and CEO of Apex ICS Institutions, Mr. Balamurugan sir. Hello sir. Can you give me a Hello. brief note on your careers? Okay. Welcome all. So I'm the founder and CEO of the Apex ISIS. So 2012 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரைனிங் டிவிஷனாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ட்ரைனிங் டிவிஷன்ல இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்ல பிரிகால், எல்எம்டபிள்யூ, கிராஃப்ட்மேன், சுமேகா இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வெறும் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறதுல ஐடியா இல்லை. ட்ரைனிங் கம்பெனியோட நீட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா தானே இண்டஸ்ட்ரிக்கு நீடுக்கு தகுந்த மாதிரி பசங்களை ட்ரெயின் பண்ண முடியும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணோம். அந்த ப்ராஜெக்டை என்ன கேட்குறாங்கிறத ஓரியன்டாக பசங்களையும் ட்ரெயின் பண்ணோம். சிலபஸ் அதை ஓரியன்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ அதை ஓரியன்டாக நமக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதாவது இப்போ கம்பெனிக்குள்ள என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம சிலபஸாக வச்சதுனால நல்லபடியாக இன்ஸ்டியூட்டும் ஃபார்ம் ஆச்சு, இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸும் கிடைச்சிச்சு. ஸோ அதை வச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கோத்ரூ பண்ணி வந்திருக்கோம். ஸோ இதில் நம்ம நிறைய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை அரௌண்ட் இப்போ 10 இயர்ஸாக வந்து நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸும் அது மாதிரி கம்பெனில நிறைய பேர் இன்டர்ன்ஷிப்புக்கும் பிளேஸ்மெண்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சரி சார். இது ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த மாதிரி இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஸ்டூடெண்ட்ஸை? எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிருப்பா, கேட்கல. இல்லை, ஃப்ரெஷராக இருந்தால் ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு வந்து எதை மாதிரி ட்ரெயின் பண்ணுவீங்க? ஸோ ஃப்ரெஷர் இந்த சென்ஸ் ஃபர்ஸ்ட் அவங்களை என்ன மாதிரி நாலேஜ் அவங்களால இன்புட் எடுத்துக்க முடியுதுன்னு பார்ப்போம். பசங்களுக்கு கெரியர் செலக்ட் பண்ண தெரியாது இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கெரியர்லாம் அவங்களுக்கு என்ன எடுக்கலாங்கிற மாதிரி கைட் பண்ணுவோம். அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம உட்காந்து பேசுவோம். பேசும்போது அவங்களுக்கு எது எதுல எல்லாம் நாலேஜ் இருக்குங்கிறத நம்ம கேதர் பண்ணிக்குவோம். அப்போ நம்ம கெரியர் கைட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பையனா இருந்தானா ப்ரோக்ராமிங் நல்லா வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சா டெவலப்பர் ரேஞ்சுக்கு ட்ரெயின் பண்ண சொல்லி கொடுப்போம். டிசைன் நாலேஜ் நல்லா இருந்துச்சுன்னா அவனை யூஐ யூஎக்ஸ் டிசைன் அந்த மாதிரி பிசினஸ் அனலிஸ்ட் மாதிரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நல்லா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி இசி ட்ரிபிள் பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்கில்ஸை மாற்றுவோம். சில பேருக்கு ஹார்ட்வேர் நல்லா வரும், அவனை ஹார்ட்வேர் ஓரியன்டா ட்ரெயின் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அனுப்புவோம். சில பேருக்கு சாஃப்ட்வேர் நல்லா வரும், இப்போ எம்பர்டர்லேயே ஐடி ஜாப் மாதிரி நிறைய இருக்கு, அந்த மாதிரி ஜாப்புக்கு அனுப்பிச்சு வைப்போம். பேஸ்ட் ஆன் பசங்க கிட்ட பேசுறத வச்சு அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்கிறத வச்சு கெரியரை செலக்ட் பண்ண சொல்லுவோம். கோர்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரோம். இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறத முதல்ல பசங்கள்கிட்ட பேசி தெரிஞ்சுப்போம். ஓகே சார். எடுத்து விட்டு பேசுங்கம்மா. சாரி சார். இப்போ கரண்டா இருக்கிற சாஃப்ட்வேரும் அப்புறம் கோர் இன்ஜினியரிங் கரண்டா என்ன ட்ரெண்டா போயிட்டு இருக்கு? எது படிச்சா சஸ்டெயின் ஆகலாம் நல்லா? இப்போ டிபார்ட்மெண்ட் வைஸ் மாறும் தம்பி. டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து எல்லாருக்குமே மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏஐ போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், இந்த மாதிரியான மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் இதுக்கெல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இசி ட்ரிபிள் பசங்களா இருந்தாங்க அப்படின்னா இந்த ஏஐங்கிறது எல்லாருக்குமே நீட், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துடும். இசி ட்ரிபிள் பசங்களுக்கு ஐஓடி நல்ல ஸ்கோப் இருக்கு. ஆட்டோ சார்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட்டோமோட்டிவ் டொமைன் தான் இன்னைக்கு நல்லாவே இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா அசோக் லேண்ட் ஒரு தடவை லே ஆஃப் கொடுத்தாங்க. மொத்த காய்கறி விலையிலேருந்து எல்லா விலையும் ஏறிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆன் ஆட்டோமோட்டிவ் டொமைன் எல்லா செக்டாருமே க்ரோத் இருக்கும், டவுனும் இருக்கும். அப்போ வந்து இசி ட்ரிபிள் பசங்களுக்கு இந்த ஆட்டோமோட்டிவ் டொமைன்ல ஆட்டோ சார்ங்கிறது நல்ல நெக்ஸ்ட் ஸ்கோப் இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் செயின் டெக்னாலஜி, கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நல்ல ஸ்கோப் இருக்கு. இப்போ கிளவுட்லாம் வந்து ஃப்ரெஷர்ஸ் வந்து ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் உண்மையா? எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ பாராக்ஸ் ஆமா ஆமா ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூருக்குள்ள 4 கம்பெனி தான் இருக்காங்க கிளவுடுக்குன்னு. இப்ப நம்ம காந்திபுரம் செகண்ட் ஸ்ட்ரீட்ல குவாட்ரான்னு ஒரு கம்பெனி இருக்காங்க, கேஜிஎஸ்எல் கேம்பஸ்ல ஒரு கம்பெனி இருக்காங்க, அரௌண்ட் 4 கம்பெனி தான் இருக்காங்க. அப்போ கிளவுட் ஏன் ஆள் அதிகமா எடுக்கிறது இல்லைன்னா 500 டெவலப்பருக்கு 5 கிளவுட் இன்ஜினியர் இருந்தாலே போதும். அப்ப அந்த ஜாபுங்கிறது எடுக்கிற வெரைட்டி குவான்டிட்டி கம்மியா இருக்கிறதுனால நம்ம அதுக்கு ட்ரை பண்றதுங்கிறது கஷ்டம் தான். ஏன்னா அவ்வளவு பேர் இருந்தாலே போதும். மெயின்டெனன்ஸ் தானே, கிளவுட்ல எப்பவுமே ப்ராப்ளம் வரும். ஸோ தட் அதுக்கு வேகன்சி கம்மி, அதனால மேக்ஸிமம் அதில் இருக்கவங்களை யாரையும் நம்ம ப்ரொமோட் பண்றது இல்லை. ஏன்னா 500 சிஸ்டம் ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு கிளவுட் இன்ஜினியர் இருந்தா போதும், ரேஷியோ இதுதான். அப்ப நமக்கு அங்க ஜாப் கம்மி அப்படிங்கிறதா கணக்கு. கம்பெனிஸ் அதிகமாகவே இருந்தாலும் ஜாப் கம்மி. டொமைன் நல்ல டொமைன் தான், எல்லாருக்கும் அதுல ஜாப் கிடைக்குமாங்கிறது கஷ்டம். ஆனா இன்ஜினியரிங் ரோலுக்கான கிரிட்டிக்கல் டூல்ஸ் எல்லாம் என்னன்னா இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங் ரோலுக்கான கிரிட்டிக்கல் டூல்ஸ்னு எடுத்தோம்னா இதுவும் டிபார்ட்மெண்ட் வைஸ் மாறும் தம்பி. இப்போ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நீ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ற, உன் சாஃப்ட்வேரை வந்து நீ எப்பவும் எங்க போனாலும் எந்த கம்பெனிக்கு எடுத்து காட்டணும்னு நினைக்கிறேன்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டப், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமேசானோட கிளவுடு, கூகுள் கிளவுட் எடுத்து டேட்டாஸ் மெயின்டைன் பண்றதுக்கு வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்து டெவலப்மெண்ட் ரேஷியோல வந்து பாக்குற அப்படின்னா இப்போ டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் இன்ஜினியருக்கு டென்சர்ஃப்ளோ, ஸ்கைகிட் லேர்னு, பைடார்ச் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் கேட்குறாங்க. டேட்டா விஷுவலைசேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பவர் பிஐ, மேட்லாப், அப்புறம் வந்து சிமுலேஷன் சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்றாங்க. உங்களை மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஓரியன்டான பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் தான் இதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதாவது இந்த மல்டிசிம், அப்புறம் ஜைலிங்ஸ், விவோடான்னு ஒரு டூல் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கேட்கறாங்க இசிஏ ட்ரிபிள் பசங்களுக்கு. செக்டாரை ஓகே பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓகே விஎல்எஸ்ஐ செக்டார்னா விவோட தான் டாப் லிஸ்ட்ல இருக்கு. அது படிச்சா 100% ஜாப் கிடைக்கும். அந்த மாதிரி ஓகே அதே மாதிரி இப்போ வந்து இசி படிக்கிறேன். இப்போ நான் கோர் ஜாப்புக்கு போகணும் அப்படின்னா என்ன சர்டிஃபிகேஷன் நான் பண்ணணும்? அதே சாஃப்ட்வேர் சைடு போகணும்னா என்ன சர்டிஃபிகேஷன் இருந்தால் எனக்கு நல்லதுண்ணா? இப்போ சென்னையில இருக்காங்க. founder இப்போ and CEO கோயம்புத்தூர்ல of எல்என்டி இப்போ Apex புதுசா ICS யூனிட் ஒன்று ஸ்டார்ட் பண்ண Institutions, போறாங்க. Mr. மதர்சன் குரூப் Balamurugan ஆஃப் sir. கம்பெனின்னு போட்டினா வரும். Hello sir. ராபர்ட் பாஷை விட டாப் Can you லெவல் give me கம்பெனில அதுல ஒன்று. brief மதர்சன் note on குரூப் your ஆஃப் கம்பெனி careers? வெறும் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ஒரு போர்ட்ல ஒரு மல்டிமீட்டர் வச்சு உனக்கு சர்க்கியூட் டீபக் பண்ண தெரிஞ்சாலே 25,000. அதாவது உனக்கு ஒரு போர்ட்ல இருக்க காம்பனன்ட் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கும். அதாவது எம்பெடட் டெஸ்டிங் ஜாப்னு சொல்லுவாங்க. கோடிங் வராது அப்படின்னா நான் கோர் டொமைன்லயே வேலை செய்யணும், எனக்கு கோடிங் வராதுன்னா டெஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணலாம், இம்ப்ளிமெண்டேஷன் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம், எஸ்டிமேஷன் இன்ஜினியர் ட்ரை பண்ணலாம். நீ எலக்ட்ரானிக்ஸ்லயே வேலை செய்வ, ஆனா கோடிங்கும் எழுத மாட்டேன், சர்க்கியூட் டிசைனிங்கும் பண்ண மாட்டேன். சொல்லுங்க புரியுதா? அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் QA மாதிரியான ஜாப். 25 25,000 கொடுப்பாங்க. வெறும் மல்டிமீட்டர் வச்சு காம்பனண்ட்டை டெஸ்ட் பண்ண தெரிஞ்சாலே 25,000 தருவாங்க. இப்பவும் ஜாப் ஓப்பனிங் போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த ஃபைனலைஸ் முடிச்சு வெளியே வருவீங்களா, ரெக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கோயம்புத்தூருக்கு ஜாபுக்கு மட்டும் 300 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க மதர்சன் குரூப். நீ அவங்க வெப்சைட் அபிஷியல் வெப்சைட்ல போய் கரியர்ல போய் அப்ளை பண்ணணும். அதாவது எனக்கு சர்க்கியூட் வரைகிறதோ கோடிங்கே எனக்கு வராதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இசி டிபார்ட்மெண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்டா இருந்தாங்கன்னா யூஐ யூஎக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம், பிசினஸ் அனலிஸ்ட் மாதிரி ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே நான் கோடிங் ஐடி ஜாப் கேட்டகரியில வரும். சொல்லுவாங்க. யூஐஎக்ஸ்லாம் கோயம்புத்தூர்ல ஓப்பனிங் இருக்குங்களா? எவ்வளோ கோயம்புத்தூர்ல நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. எவ்வளோ பே வரும்? அதாவது யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான் சொல்றதை செய்ய தெரிஞ்சா 18,000 தருவாங்க. 15ல இருந்து 18 தான் உன் சேலரி. அதாவது அவங்க ஒரு லைன் கொடுப்பாங்க. இப்ப சக்சஸ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு லைன் கொடுக்குறாங்கன்னு வை. இந்த லைனை லோகோவா நீ மாத்தி தர அளவுக்கு உனக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா 35 to 40 தருவாங்க. ஒரு சிங்கிள் லைன் ஸ்கிரிப்டை நீ லோகோவா மாத்தி தரணும். இப்ப அந்த பாரத் பெட்ரோலியம் போனீங்கன்னா பியூர் ஃபார் ஷுவர்னு ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. ஒரு 3 வேலை மாதிரி இருக்கும். அந்த பியூர் ஃபார் ஷுவருக்கு என்ன லோகோ வைக்கலாங்கிறது தான் அங்க யூஐ யூஎக்ஸ். அந்த 3 விரல் இப்படி சூப்பர்னு கட்டுற மாதிரி நீ அதில் பார்க்கலாம். அதுக்கு கீழே இருக்க ஸ்லோகனை நீ லோகோவா கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா 35 to 40,000 சேலரி வாங்க. அந்த மாதிரி யூஎக்ஸ் இன்ஜினியருங்கிறதுக்கு நல்ல சேலரி இருக்கு, நல்ல ஸ்கோப் இருக்கு. டிசைன் நாலேஜை இங்க எப்படி நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அந்த வார்த்தையை லோகோவா மாற்றணும். அந்த வார்த்தையை கட்டி நீ ப்ரௌச்சராகவும் அதை விசிட்டிங் கார்டாகவும் அவங்களோட அதை கொண்டு வரதுக்கு நீ கைட் பண்ணணும். ஓகே சார். Thank you, sir. தேங்க்யூ. Okay. தேங்க்யூ. Sure. All the best.